ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ கூட இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேயே பிளர்ராக வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, மோமோஸ், வெஜ் மோமோஸ் தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மைதாவில் ஆயில், வாட்டர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தவா வச்சுட்டு அது சூடாகட்டும். சைட் பையில் மைதா மேலே ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை ரெஸ்ட்டில் விட போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு லைட்டாக நம்ம வந்து ஆயில் போட போகிறோம். இது எதுக்குன்னா, மோமோஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து வெஜ் மிக்சர், அதான் வெஜ்ஜைஸ் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அது வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வேணுமோ வந்து நான் அவ்வளோ சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன், ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் அதனால். ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துட்டேன். அப்புறம் கேரட் வந்து துருவி வச்சதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, அது வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அந்த பேட்டருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக வெந்தால் போதும், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து லைட்டாக சால்ட்டு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். காரம்லாம் வேணாம், இதுவே டேஸ்ட் கொடுக்கும். காரம்லாம் நம்ம வந்து சைடில் வந்து ஒரு டிப் ரெடி பண்ணுவோம், அதில் வந்து காரம்லாம் வந்துடும். இங்கே ஒரு வாட்டி வந்து மைதா மாவு காட்டியாச்சு. ஆக்சுவலி கேமராமேன் பற்றி சொல்லணும். கேமராமேன் பேர் வந்து மைக்கிள். அவனோட யூடியூப் சேனல் வந்து மாஸ் மைக்கிள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ கூட டிப் வந்து ரெடி பண்ண போகிறேன். அந்த டிப்புக்கு வந்து தண்ணி பிடிக்கிறேன். ஆக்சுவலி அதை வந்து பாயில் பண்ணிவிட்டு மிக்சியில் பிடிக்க போகிறோம், அதுதான். ஸோ கேஸ் ஆன் பண்ணியாச்சு, பாத்திரம் வைக்க போகிறோம். இந்த டிப்புக்கு வந்து பூண்டு தேவை நம்மளுக்கு, அதனால் வந்து நான் பூண்டு உரிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிக்கு செய்கிறதால கொஞ்சம் பூண்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஒரு 4-5 பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம போடணும், கொத்தமல்லி கொஞ்சம். அப்புறம் தக்காளி வந்து வெட்டிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து போடணும். காஞ்ச மிளகா ஒரு 7-8 அந்த மாதிரி காரத்துக்கு கேட்பேன். அப்புறம் வந்து நான் வந்து அந்த மைதா வந்து ரெஸ்ட்டில் விட்டேன்ல, ஸோ அதை வந்து நான் வந்து உருட்டிக்க போகிறேன். உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பாக வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ இப்படி உருட்டினேன். இப்போ வந்து மாஸ் மைக்கிள் பேர் எழுதுகிறேன். கண்டிப்பாக அவனோட சேனல் வந்து நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்ஸ் வந்து அவன் போடுவான். இனிமேலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிளேட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அப்புறம் வந்து நான் வந்து ரோல் பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு சப்பாத்தியே இது வரைக்கும் நான் செய்ய தெரியாது. குக் பண்ணுவேன், பட் சப்பாத்தி வந்து நான் பண்ணதில்லை. ஸோ எப்போயாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். எல்லோரும் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்படி வந்து நான் வந்து பாட் கொஞ்சம் ஒரு 4 பாட்டாக பிரிச்சுட்டு இது வந்து ரோல் பண்ண போகிறேன். நல்லா நீங்களும் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து மைதான்றதால ரொம்ப ஹார்டாக இருக்கும்னா எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தான் ரோல் பண்ணாலும் அது வந்து சுருங்கிட்டே இருக்கும். ஸோ இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக ஷேப் வந்துடும். ஸோ ரெடி. இப்போ பாருங்கள், அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் அப்படியே நிறைய பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரியே எல்லாம் என்னென்ன மாவு இருக்கோ அதெல்லாம் உருட்டிட்டு, இப்போ இந்த ரவுண்டு வந்து எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் மறுபடியும் இது பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் மறுபடியும் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நான் வந்து ரோல் பண்ணுவேன். ரோல் பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜர் வந்து நான் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பேன். இது வந்து மிக்சரு, இது வந்து டிப்புக்கானது பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து மைதா இன்னும் நிறைய இருக்குது, ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். ரெடி ஆகிடுச்சு, ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அது வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து ஃபில் பண்ணிடலாம் ஃபாஸ்ட்டாக.
ஸோ கொஞ்சம் வச்சா போதும். ஏன்னா வந்து நான் சின்ன ரவுண்டாக தானே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது ரோல் பண்ண கூட வரல. நான் எப்படியோ பண்ணிட்டேன். சரி வீட்டில் தானே நம்ம தானே சாப்பிட போகிறோம் சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு 16 மோமோஸ் வரைக்கும் தான் நான் பண்ணேன். ஸோ அப்படியே நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் அழகாக வந்துடும். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஏற்கனவே நான் முதல்லே பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த தண்ணியை. அப்புறம் நான் ரோல் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டிப்பு நான் பாயில் பண்ணேன்ல, அது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது சிம்பிள் ரெசிபி. இந்த டிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கிடைச்ச மோமோஸ் டிப். எல்லாமே ரியலி சூப்பராக இருந்தது. அக்கா, அண்ணா, மைக்கேல், அப்பா எல்லோரும் சாப்பிட்டாங்க. செம்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பாய்.